இப்போ ஆட்சியில் அனுபவம் வாய்ந்த கம்யூனிஸ்டுகள் கூட இருக்காங்க, காங்கிரஸ் கூட இருக்குது. அதனால் எல்லாத்தையும் வந்து அவரால் கேட்டு, விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் கேட்டு சரி பண்ணி செய்ய முடியும் அவரால். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து காங்கிரஸ் ஆனாலும் கம்யூனிஸ்டுகள் ஆனாலும் விடுதலை சிறுத்தை ஆனாலும் இவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஆளுநருடைய ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த கூட்டணி இவங்களெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கம்யூனிஸ்ட்கள் ஒருபோதும் வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அவர் பண்ணும்போது செய்ய முடியலன்னா அதுக்காகலாம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் நலன் சார்ந்து அரசு நடக்கணும், மக்கள் விரோத அரசாக மாறக்கூடாது. அதை வந்து கம்யூனிஸ்டுகள் அனுமதிக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை பொறுத்த வரையும் ஏறக்குறைய அதே தான். அதனால் இதில் பிரச்சனை என்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த 3 கட்சிகள் என்பது அவரை சுதந்திரமாக செயல்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சொல்லலாம். இப்போ கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடல அத்த வாட்டிலேருந்து மாற்றிக்கணுன்றதை உடனடியாக சொன்னாங்க. அதுதான் எல்லாருடைய கருத்தும், தமிழக மக்களினுடைய எண்ணமும். அதையும் அவர் உடனடியாக மாற்றிக்கிறேன்னாரு. அதனால் நல்ல தோழமை கட்சின்னு சொன்னால் தவறுகளை மூஞ்சிக்கு நேராகவும் அவரும் வெளிப்படைத்தன்மையோட தான் ஆட்சி நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவங்களும் வெளிப்படைத்தன்மையோட சுட்டி காட்டுவாங்க. இப்போ மாற்றிக்கின மாதிரி அவர் தொடர்ந்து மாற்றிப்பார். கண்டிப்பாக தொடரும். யாரும் ஐயப்படுற மாதிரிலாம் அப்படிலாம் நம்புறாரு. இப்போ இந்தியா முழுவதும் பிஜேபி இல்லாத மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்து போதிய நிதி கொடுக்கறதில்ல, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்க்குது. இதையெல்லாம் பார்த்தோம்னா மேற்கு வங்கமானாலும் கேரளாவானாலும் தமிழ்நாடு ஆனாலும் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்லாம் அவங்களுடைய அனுபவத்திலிருந்து ஆட்சி நடத்த முடிஞ்சிச்சு. இவர் அனுபவம் இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. இவர் எப்படி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த நிதியெல்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்லும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை ஒன்று புரிஞ்சிக்கணும். மக்கள் எல்லாம் என் கூட இருக்கிறீங்க, அதனால் எதையும் நம்ம சந்திப்போன்றார். அதனுடைய உள்ள அர்த்தம் இதுதான். ஜிஎஸ்டி 10,000 கோடி வரலன்னு சொன்னால் அந்த 10,000 கோடி வரலன்றதை மக்கள்கிட்ட சொல்லிட்டு மக்களோட சேர்த்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முதலமைச்சரே இறங்கி ரோட்டில் போராடினா மக்கள் கேட்க போகிறாங்க. பிஜேபி போய் சொல்ல முடியாது. அது வருவாய் கம்மியாக இருக்கிற மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்குது, வருவாய் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நிதியை கம்மியாக ஒதுக்குது. இந்த ஓரவஞ்சனையை அம்பலப்படுத்துவதோடு இல்லாமல் மக்களோட வீதியில் இறங்கி மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராடணும், அந்த நிதியை கொடுக்க சொல்லி வலியுறுத்தி போராடணும். இது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அப்படின்னு தான் மத்திய அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய 40 பேர் இல்லாதான் அவர் வந்து இப்போ கூட கூட்டணி ஆட்சி தானே ஆள்றாரு. மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் தனியாக இண்டிவிஜுவலாக இந்த ஆட்சி ஆளலையே. அப்போ திருப்பியும் இவர் தமிழ்நாட்டுக்கு தப்பு செஞ்சார்னா அது வெளிப்படுமே. அதனால் வந்து நிச்சயமாக மத்திய அரசாங்கம் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இருக்குது. ஆனால் இப்போ வெளிப்படையாக